இன்னைக்கு உள்ள டிஷ் வந்து ரோஸ்ட் கேஜுன் சிக்கன் வித் garlic potatoes and broccoli. இந்த டிஷ்ல வந்து முக்கியமா வந்து உடற்பயிற்சி செய்யறவங்க இப்போ இரவு நேரத்துல வந்து ரொம்ப ஹெவியான மீல் சாப்பிட நினைக்காதவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஐடியலா இருக்கும். ஓகே, ஏன்னா அதுல சிக்கன் இருக்குது இல்லையா? ஏன்னா அந்த சிக்கன்ல வந்து ஈக்குவல் அளவுக்கான புரோட்டீன், வைட்டமின்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ப்ரீ பிளான் மீல்னு சாப்பிடுவாங்க தெரியுமா எல்லாரும், இப்போ இந்த ஃபிட்னஸ் ஒர்க் அவுட் பண்றவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து இது ரொம்ப உகந்ததா இருக்கும். கண்டிப்பா. இப்போ கேஜன் சிக்கன் சொல்றீங்க, அந்த ஃப்ளேவர் வந்து எங்க இருந்து வருது? கேஜன் வந்து மோட்டோ மெக்சிகன், நிறைய மெக்சிகன்ஸ் இட்டாலியன்ஸ்லாம் வந்து இந்த கேஜன் ஸ்பைஸை வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. இந்த கேஜன் ஸ்பைஸில் வந்து பெப்ரிக்கா, ரோஸ்மேரி, தைம், சேஜ் போன்ற விதவிதமான ஸ்பைசஸ்லாம் கலந்துருப்பாங்க. ஓ சரி, ஓகே. ஸோ அந்த சிக்கனை வந்து இன்னைக்கு நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து முக்கியமாக சிக்கன் பிரெஸ்ட், ஆமாம், ஆலிவ் ஆயில், பார்ஸ்லி, ப்ரோக்கலி, உருளைக்கிழங்கு, உப்பு, பூண்டு. இது தான் நான் சொன்ன வந்து கேஜன் ஸ்பைஸ். இதில் வந்து பெப்ரிக்கா, ரோஸ்மேரி, தைம், சேஜ் போன்ற மேற்கத்திய ஸ்பைசஸ்லாம் வந்து கலந்துருக்காங்க. ஓ சரி சரி. ஸோ அந்த ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்த ஒரு கலவை தான் இந்த கேஜன் ஸ்பைஸ். ஆமாம், பெப்பர் மிக்சர். ஓகே சரி, முதலாவதா நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஓகே, முதலாவதா வந்து நம்ம சிக்கனை வந்து மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம சிக்கன் பிரெஸ்ட், கேஜன் ஸ்பைஸை எடுத்துக்கணும். நீங்க சொன்ன மாதிரி இந்த வந்து ஜிம்க்கு போறவங்க இல்லனா அவங்க வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணனும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த சிக்கன் பிரெஸ்ட் தான் அடிக்கடி சாப்பிடுவாங்க இல்லையா? ஏன்னா அதுல வந்து கொழுப்பு கம்மியா இருக்கும். அப்புறம் வந்து புரோட்டீன் வந்து நிறைய அதிகமா இருக்கும் இதுல. ஆமா. ஓகே, நம்ம சிக்கனை வந்து லைட்டா அந்த ஸ்பைஸோட கோட் பண்ணா போதும். சரி, இப்போ வந்து தனியா ஒரு பவுல்ல ப்ரோக்கலி, ஓகே, பொட்டேட்டோ. இந்த பொட்டேட்டோ எப்படி ரா பொட்டேட்டோவா இல்ல இது வந்து ஆஸ்திரேலியன் பொட்டேட்டோஸ். ஸ்கின் வந்து ரொம்ப தின்னா இருக்கும். சோ இது வந்து நம்ம தோலோட கூட சாப்பிடலாம். ஓ சரி. ஆனா இது வந்து நீங்க வேக வைக்கல, எதுவும் பண்ணல. இது எல்லாம் ஒண்ணா வந்து நம்ம அவன்ல அப்புறமே ரோஸ்ட் பண்ண போறோம். சரி, இதோட 2 மேஜை அளவு ஆலிவ் ஆயில், மிக்ஸ் ஹெர்ப்ஸ் ஒரு தேக்கரண்டி அளவு, ஒரு தேக்கரண்டி அளவு மிளகுத்தூள், 2 தேக்கரண்டி அளவு பூண்டு, 2 தேக்கரண்டி அளவு உப்பு. இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அந்த உப்பு மிக்சப்ஸ்லாம் வந்து நல்லா சேர்ற வரைக்கும். ஓகே, இப்போ நம்ம அந்த மிக்ஸ் பண்ண ப்ரோக்கோலி பொட்டேட்டோஸை வந்து இந்த ட்ரேல போட்டுடணும். ஓகே, இப்போ அந்த சிக்கன் எடுத்து அழகா இந்த ப்ரோக்கோலி பொட்டேட்டோ மேலே வச்சிடணும். இந்த பவுலில் இருக்கிற அந்த மீதி பூண்டை வந்து அப்படியே அது மேலே ஊற்றிடணுமா? அதெல்லாம் வந்து அந்த டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் கூட்டும். இப்போ மிச்சம் இருக்கிற இந்த ஆலிவ் ஆயிலை வந்து அந்த சிக்கன் பிரெஸ்ட் மேலே வந்து அப்படியே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடணும். ஏன் அப்படி? அப்போ தான் வந்து அந்த சிக்கன் பிரெஸ்ட் வந்து ரொம்ப மேலே வந்து ட்ரை ஆகாது. ஸோ கொஞ்சம் இந்த மாய்ஸ்சரை வந்து அப்படியே ரிட்டைன் பண்ணும். சரி, இப்போ இந்த கலவையை வந்து நம்ம வந்து அவனில் வந்து ஒரு 20 நிமிஷம் வைக்கணும். சரி, ஓகே. எந்த டெம்பரேச்சர்? 180 டிகிரிஸில் 20 நிமிஷம். இப்போ 20 நிமிஷம் ஆச்சு. நம்ம சிக்கன் பிரெஸ்ட் இப்போ வந்திருக்கோம். இப்போ எடுத்துடலாம் அவன்லேருந்து. அந்த நறுமணம் தெரியுதா? ஆமா, திறந்த உடனே அப்படியே அந்த வாசனை அப்படியே தூக்குது. இந்த சிக்கன் பிரெஸ்ட் வந்து நம்ம பிளேட் பண்ண ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா. ஸோ அதோட இது மேலே வந்து கொஞ்சோட பார்ஸ்லியை போட்டு கார்னிஷ் பண்ணுவோம். ஆரோக்கியமான ரோஸ் கேஜன் சிக்கன் பிரெஸ்ட் வித் garlic potatoes அண்ட் ப்ரோக்கலி வந்து தயாராகிட்டு.
ஷெஃப் இது செஞ்சு காட்டுறதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி மகா. ரசிகர்களே, உங்கள் வீட்டில் கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்கிறவங்க, ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களாம் எல்லாரும் இருப்பாங்க. நீங்களும் கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு தான் நினைப்பீங்க. இந்த மாதிரி கேஜன் சிக்கனை செஞ்சு பாருங்க. எப்பவுமே ஆரோக்கியமான உணவுனா அது வந்து டேஸ்ட் இல்லாமல் இருக்கும்னு நினைக்க தேவையில்லை இல்லையா? இந்த மாதிரி கேஜன் ஸ்பைசஸ் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி சிக்கனை சாப்பிட்டா நிச்சயமாக உங்கள் உடலுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நீங்களும் கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருப்பீங்க.